ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கராஜாவும் அதோட ராணியும் இருந்தாங்க. ஒரு நாள் ராணிக்கு ஒரு அழகான சிங்கக்குட்டி பிறந்துச்சு. அதுக்கு பேர் சிம்பான்னு வச்சாங்க. சிம்பா ரொம்ப குறும்புக்கார குட்டி. எப்போ பாரு ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் மற்ற விலங்குகளை துரத்தி விளையாடுவான். அப்பாவும் அம்மாவும் எப்பவும் எச்சரிக்கை பண்ணுவாங்க, காட்டோட எல்லையை தாண்டி போகக்கூடாது, அங்கே பெரிய ஆபத்து இருக்குன்னு. ஒரு நாள் சிம்பா நண்பர்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய யானை கூட்டம் வந்துருச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக இருக்கிற யானை ஏன் ஓடுதுன்னு யோசித்து தைரியமாக முன்னாடி போய் ஒரு யானைக்கு முன்னாடி நின்று கர்ஜனை பண்ணுது. உர்ன்னு யானை திடுக்கிட்டு நின்றுச்சு. பிறகு சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, குட்டி சிங்கமானி, நான் ஒன்றும் ஒன்றை பார்த்து ஓடலை, எனக்கு பின்னாடி வர்ற புலியை பார்த்து தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. சிம்பா திரும்பி பார்த்தா ஒரு பெரிய புலி மெதுவாக நடந்து வருது. சிம்பா பயந்து போய் ஓட ஆரம்பித்தான். ஓடிக்கிட்டே இருந்தான். கடைசியாக ஒரு பெரிய பாறை மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அங்கே அவனோட அப்பா சிங்கராஜா வந்து சேர்ந்தார். புலியை ஒரே கர்ஜனையில் விரட்டி விட்டுட்டு சிம்பாவை அணைச்சிக்கிட்டே சொன்னது, சிம்பா, தைரியம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் வேணும். நீ இன்னும் சின்ன குட்டி, பெரிய ஆபத்துகளை எதிர்கொள்கிற அளவுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அது வரைக்கும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னது. சிம்பா வெக்கத்தோடு தலையை குனிஞ்சி, சாரிப்பா, இனிமே கேட்பேன் அப்படின்னு சொன்னது. அன்றிலிருந்து சிம்பா கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தோடு சேர்த்து அறிவையும் வளர்த்துக்கிட்டு பிறகு ஒரு நாள் உண்மையான சிங்கராஜாவாக மாறியது. கதை முடிஞ்சது. நீங்களும் சிம்பா மாதிரி தைரியசாலியாக ஆகணும். அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு புத்திசாலியாக நடந்து